மீனவர் பிரச்சினை தொடர்பாக இந்திய இலங்கை மீனவ பிரதிநிதிகள் இன்று டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம். சலீம், எத்தனை மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க இருக்கிறது? இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் பங்கேற்கிறதா இருக்காங்க? இது குறித்த கூடுதல் தகவல்கள் சலீம். டெல்லியில கரெக்டா 11 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது. இப்பொழுது மீனவ பிரதிநிதிகள்லாம் டெல்லியில தமிழக இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இன்னைக்கு நடக்க போற பேச்சுவார்த்தை தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் பேசிக்கொள்வார்கள். மத்திய அரசு இன்று தலையிடாது. 5ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது. இந்திய அரசும் இலங்கை அரசும் பேசிக்கொள்வார்கள். ஆக அரசும் பேசிக்கொள்வதற்கு முன்பாக மீனவ பிரதிநிதிகளும் பேசிக்கொள்கிறார்கள். தமிழகத்திலிருந்து மொத்தம் 12 மீனவ பிரதிகள் வந்திருக்காங்க. புதுச்சேரியிலிருந்து 3 மீனவ பிரதிநிதிகள், மாநில அரசு அதிகாரிகளும் இருப்பார்கள். மாநில அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் வந்திருக்காங்க டெல்லிக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 3 மீனவ பிரதிநிதிகள் வராங்க. அவங்களுடைய அதிகாரிகளும் வரார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சலீம், இந்திய மீனவர்கள் சார்பில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படும்? இந்திய மீனவர்களை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலங்கை கடற்படை இதுவரைக்கும் எத்தனை படகுகளை பிடித்து வைத்திருக்கிறார்களோ, அதாவது 100க்கும் மேற்பட்ட படகுகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள். எல்லை தாண்டி மீன் பிடித்த காரணத்தினால் அந்த படகுகளை விடுதலை செய்ய வேண்டும், படகுகளை திருப்பி அனுப்பிடணும். அது மட்டும் இல்ல, எதிர்காலத்தில் அந்த மாதிரி பிடிச்சாலும் திருப்பி அனுப்பிடணும். கைது பண்ணக்கூடாது. கைது நடவடிக்கையோ அல்லது படகுகளை பிடிச்சு வைக்கிற நடவடிக்கையிலேயோ இலங்கை கடற்படை ஈடுபடக்கூடாது என்ற உத்தரவாதம் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மீன் பிடியிலேயே பிரச்சனை இருக்கிறதுனால இத்தனை நாள் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கப் போகிறோம், ஆனால் இலங்கை அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம மீனவ பிரதிநிதிகள் சொன்னாங்க. இதே போல இலங்கை மீனவ பிரதிநிதிகள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது தமிழகத்திலிருந்து மீன் பிடிக்கிற மீனவர்கள் அந்த மோட்டார் வலைகளை பயன்படுத்துறாங்க. பெரிய மோட்டார்லாம் பயன்படுத்தி வலைகளை கீழே போடுவாங்க. அது மீனை அப்படியே அள்ளி கொண்டு வந்து விடும் கடல் வளத்தை. எங்க கிட்ட அந்த மாதிரி டெக்னாலஜி முன்னாடி இருந்தது, ஆனா எங்க அரசு எங்களை அனுமதிக்கல பயன்படுத்த. ஆக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, படகுகளை கொண்டு போயிட்டு வலையை போட்டு வலையிலிருந்து மீன் பிடிக்கிறோம். ஆக தமிழக மீனவர்கள் பயன்படுத்துற தொழில்நுட்பம் ரொம்ப பெரியது. எங்ககிட்ட அந்த மாதிரி இப்பொழுது கிடையாது. எங்களுக்கு அனுமதியும் கிடையாது. எங்களுக்கு கொஞ்சோண்டு மீன் கிடைக்குது. அவங்க போடுற வலையில அனைத்து மீன்களையும் அள்ளி கொண்டு வந்து விடுறார்கள். கடல் வளம் போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கோரிக்கையை முன்வைப்பதாக நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க மீனவ பிரதிநிதிகள். அங்கே இப்பொழுது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்துக்கு இங்கிருந்து கிளம்புவதை நாம் பார்க்க முடிகிறது. மீனவர் பிரச்சினை தொடர்பாக இந்திய இலங்கை பிரதிநிதிகள் இன்று டெல்லியில் 11 மணி அளவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது டெல்லி செய்தியாளர் சலீம் வழங்க கேட்டோம்.